50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் மற்றும் திரை விமர்சகர் திரு அந்தணன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி அவங்ககிட்ட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜனநாயகன் பற்றின அப்டேட்ஸ்லாம் அது பிளான் பண்ணபடி போல, அது ஏன்னு நமக்கு தெரியும். பட் இந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் இன்னைக்கு ஈஸ் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் அப்டேட்ஸ் அதை எதிர்பார்க்கலாமா சார்? ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து சாய் அபியங்கர் பாடியிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அதுக்கு வருமா? அனிருத்து தான் பாடியிருக்காரு ஜனநாயகனில். சாய் அபியங்கர் பாடின மாதிரி தகவல் இல்லை. அனிருத்தே பாடி அவரே படத்திலே ஸ்க்ரீனில் வர்றாரு. ஓகே, ஆமாம், அது நடக்க போகுது. அதான் இப்போ விஜய்க்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டாக இருந்துச்சு இந்த கரூர் சம்பவம். போனார், அது வந்து இப்போ அவங்க எல்லாருமே பார்த்துட்டாரு. வழக்கமான அரசியலுக்கு திரும்பிட்டார். இதற்கப்புறம் ஜனநாயகன் படம் தொடர்பான எல்லா வேலைகளையுமே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. கட்டாயமாக வரப்போகுது எல்லாமே. சார், இந்த கரூர் இஷ்யூவில் வந்து பாதிக்கப்பட்ட அந்த மக்களை வந்து விஜய் அவர்கள் சந்தித்து பேசினதுக்கப்புறம் அந்த சுற்றி இருந்த டென்ஷன், ஜனநாயகனை சுற்றி இருந்த டென்ஷன் எஸ்பெஷலி அது கொஞ்சம் ஈஸாக இருக்குது. இப்போது ஜனநாயகனுக்கான பிரச்சனைகள், சிக்கல்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அப்படி எடுத்துக்கலாமா? ஆமாம், உண்மைதான். இப்போ மலேசியாவில் வந்து அந்த படத்துக்கு ஆடியோ லான்ச்சு கிராண்டியராக பண்ண போகிறாங்க. அதுக்கான ஆடிட்டோரியம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ விஜய் வந்து அவருக்கு இருக்கிற மனநிலையை அவர் வெளியில் வராமல் இருக்கார். யாரையுமே அவர் வந்து கான்டாக்ட் பண்ணுறதில்ல அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை இருந்துச்சு. அது நடக்குமாங்கிற அளவுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. இப்போ மெல்ல நிலைமை சகஜமாகிருக்கு. ஸோ அதனால் அது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த படத்தோடைய ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்ப ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிடும். கரூர் ரேலியில் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து மகாபலிபுரம் கூப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் சார், மக்களுடைய அபிப்பிராயம் வந்து என்னவாக இருக்குல்ல? மக்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி பாசிட்டிவாக மாறி இருக்கா? அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா மக்கள்? இல்லை, ரெண்டு தரப்புமா அதை பேசுகிறாங்கங்க. நம்ம வந்து முழுக்க முழுக்க சரின்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு குரூப் வந்து தவறுன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா துக்கம்ங்கிறது நம்ம அவங்க வீட்டில் போய் கேட்குறது தான். இந்த வழக்கத்தையே அவர் மாற்றிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சம்மந்தப்பட்ட மக்களே அதை அக்செப்ட் பண்ணிட்ட பிறகு தேர்ட் பர்சன் நம்ம சொல்லி என்ன இருக்குது? இப்போ அவங்களே வந்து ஏதோ சூழ்நிலையின் தீவிரத்தை உணர்ந்து தான் வர்றாங்க. இப்போ அவங்க வந்து மீண்டும் கரூருக்கு விஜய் வந்தால் என்ன ஆகும்னு அவங்க கண்கூட பார்த்தவங்க, ஏற்கனவே பார்த்தவங்க. மீண்டும் வந்தாருன்னா ஒருவேளை அது மாதிரி ஒரு அந்தளவுக்கு இல்லைன்னா கூட ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அது எல்லாருக்கும் கஷ்டம் தானே. சரி, ரைட், அவர் கூப்பிட்ற மாதிரி நம்ம போயிடுவோமேன்ட்டு ரொம்ப மனமும் வந்து தான் வராங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களே அக்செப்ட் பண்ணிட்ட பிறகு அதை பற்றி மேலும் விவாதிக்க வேண்டாமேங்கிறது தான் ஒரு சரியான பார்வையாக இருக்கும். ஓகே சார். அவங்களுமே வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை சரி பண்ணிக்கிறதுக்காக ஒரு 28 பேர் கொண்ட குழு நியமிச்சிருக்காங்க. இது வந்து அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பூஸ்ட் பண்ணும், அப்படி எடுத்துக்கலாமா சார்? இல்லைங்க, முதல்ல நீங்கள் எவ்வளோ பேர் குழுவில் போட்டாலும் அவ்வளோ பேரையும் பேச வைக்கணும். அது ஏதோ பொம்மைகளை கொண்டு வந்து உட்கார வச்சு நான் எடுக்கிற முடிவை உன் மேலே திணிப்பண்ணு இருந்ததுன்னா அது வேலைக்காகாது. அந்த 28 பேருமே மனமும் வந்து பேசணும். பேசுகிறதுல எந்த அளவுக்கு உண்மை அவங்க பேசுகிறாங்கன்னு ஒன்று இருக்குது. இப்போ விஜய் சார் கோச்சிப்பார் அப்படின்னு அவருக்கு சொல்ல வேண்டிய அட்வைஸை கூட சொல்லாமல் இருந்தாங்கன்னு வைங்களேன், அது ரொம்ப கஷ்டம். சார், நீங்கள் இது செஞ்சுருக்கணும் சார், நீங்கள் இந்த இடத்துல தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னு தலைமையை பார்த்து கேட்குற தொண்டன் தான் வேணும். அவனை தான் இந்த குழுவில் நீங்கள் போட்டிருக்கணும். அப்போ தான் நீங்கள் நல்லதையும் செய்யலாம், கெட்டதாக இருந்தால் திருத்திக்கலாம். ஸோ அப்படி வந்து இந்த 28 பேர் கொண்ட குழு இருக்குமான்னு தெரியல. இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா சில விஷயங்கள் தெரியாமல் கூட இருக்கலாம். முழுக்க முழுக்க சினிமாவிலேயே இயங்கினவர் அரசியலை பேப்பரில் தான் பார்த்துருப்பார். அவர் தினந்தோறும் செய்தித்தாள்களை பார்த்துருப்பார். அதை தாண்டி உள்ளே போய் ஒரு அரசியல் இருக்குல்ல, ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு அரசியல் இருக்கும். ஒரு கட்சின்னா மொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு அரசியல் பண்ணும். ஆனால் ஒவ்வொரு தொகுதிக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்கும். அங்கே போனீங்கன்னா தலை சுற்றிடும். அதை விட பயங்கரமாக இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆமாம், அப்போ அதெல்லாம் புரிஞ்சுக்கிற பக்குவத்துக்கு அவர் வரணும்னா இவங்கெல்லாம் யதார்த்தத்தை முதல்ல அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் நடந்ததுன்னா நிஜமாகவே இந்த குழுவை வந்து நம்ம பாராட்டலாம். முன்னாடி நீங்கள் சொல்லி இந்த தகவல் சார், கட்சிக்குள்ளே ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு உதாரணமாக இப்போ சமீபத்தில் நடந்த மீட்டில் பொருளாளரே உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாசல் நிறுத்திட்டாங்க. இது எப்படி சார் பார்க்குறது? ஒரு பக்கம் விஜய் அவர்கள் வந்து 234 தொகுதியில் நான் நிற்கிறதா நீங்கள் எடுத்துங்க, எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன மாதிரி. இன்னொரு பக்கம் கட்சி பொருளாளர் முக்கியமான ஒரு பதவியில் இருக்கவரே வெளியே ஹோல்டு பண்ணுறாங்க. ஏன் இவ்வளோ பெரிய ஒரு கேப்பு? இல்லை, பொருளாளர் அவரை வெளிப்படுத்திக்கல, அதுதான் மேட்ரு. இப்போ புஷி ஆனந்த் நிறுத்துவாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க. புஷி ஆனந்துங்கிறவர் எல்லாருக்கும் தெரிஞ்சவரை அவரை மாற்றிக்கிட்டார். இது மாறுறது கிடையாது. தானாக உழைக்கிறது, ஒவ்வொருத்தரோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, ஓடுறது, அதுதான் வந்து அவர் அடையாளம் காட்டும். அப்போ கட்சிக்குள்ளே நான் சேரில் உட்காந்து செக்கில் மட்டும் கையெழுத்து போடுவேன்னா பொருளாளர் வரல செக்கில் கையெழுத்து போடுறது தான். ஆனால் அதை தாண்டி வெளியில் வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும், எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணணும்.
இப்போ திமுகவில் முன்ன சாதிக் பாட்சான்னு ஒரு பொருளாளர் இருந்தார். இப்போ நாங்கள்லாம் வந்து எல்லா தலைவர்களையும் பேசுவோம். அந்த காலத்தில் வந்து கலைஞர், நாவலர், நாஞ்சில் மனோகரன், எஸ்டிஎஸ், அன்பழகன், அப்படியே ஏகப்பட்ட பேர். அதுக்கப்புறம் 2ஆம் கட்ட தலைவர்களை பேசுவோம். ஆனால் இந்த பொருளாளர் சாதிக் பாட்சா இருக்கார்ல, அவர் எங்கேயுமே நாங்கள் பார்த்ததில்லை. ஏன்னா இதே மாதிரி தான் செக்கு கையெழுத்து போகிறது, அறிவாலயம் போகிறது, வீட்டுக்கு வர்றது, இப்படி தான் இருந்தார். அவர் வந்து மைக்கை பிடிச்சி முழங்குவாரா, அவருடைய உரை ஏதாவது முரசொலியில் தினமும் வருமானா வராது. அப்போ இந்த சாதிக் பாட்சாவை நம்ம எங்கேயாவது வெளியில் பார்த்தா கூட இவர் யாரோன்னு நம்ம போகிற மாதிரி தான் சூழ்நிலை இருந்துச்சு. அது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இந்த காலத்தில் அப்படி இருக்க முடியாது. நீங்கள் ஒரு கட்சியில் சாதாரண வட்ட செயலாளராக இருந்தால் கூட மாவட்ட செயலாளர் லெவலுக்கு வேலை பார்த்தாகணும். இப்போ நீங்கள் ஒரு பொருளாளர்னு சொல்கிறீங்க, யாருக்காவது உங்களுக்கு தெரியுமாங்கிறது இருக்குல்ல. அப்போ நீங்கள் தான் உங்களை வெளிப்படுத்திக்கணும். அங்கே நடந்த தவறுக்கு அவங்க காரணம் கிடையாது, இவர் தான் காரணம். ஓகே, ஆனால் அவங்க சைடில் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது ஒரு அடிப்படையான விஷயம் தானே சார். யார் அவங்க உள்ளே விடாமல் போனது வந்து செக்யூரிட்டி தான். கட்சி தொண்டர்களோ அல்லது கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களோ இல்லை, செக்யூரிட்டிஸ். அவங்களுக்கு தெரியல. சார் இன்னைக்கு அரசியலில் விஜய் இருக்காரு, பட் விஜயை தாண்டி விஜய் கூட இருக்கிறவங்க, அவருடைய அசிஸ்டன்ஸ், அவருடைய பின்னணியில் இருக்கவங்க, இவங்களை முதற்கொண்டு எடுத்து ஒரு லிஸ்ட் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி விமர்சிக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்குல்ல சார். இந்த நிலைமையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இங்கே என்னென்னா விஜய் வந்து ஒரு பெரிய சக்தியாக இன்றைக்கி வந்துட்டார். அது பலருடைய கண்ணையும் உறுத்துது. தேர்தலில் அது ஏதோ ஒரு விளைவை ஏற்படுத்தும்னு அவங்க பயப்படுறாங்க. ஸோ அதன் விளைவாக அவருக்கு இருக்கிற இமேஜை முதல்ல அடித்து காலி பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்குது. இப்போ பாருங்களேன், மெல்ல மெல்ல வந்து அந்த தொண்டர்களை தற்குறின்னு சொல்லி இன்னைக்கு தற்குறி கட்சின்னே உருவாக்கிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அது மெல்ல 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 பேச ஒரு கட்டத்தில் அப்படியே மாறிடுச்சு. கோபாலகிருஷ்ணனை சப்பானின்னு சொன்ன மாதிரி இவர் கோபாலகிருஷ்ணனை இவங்க சப்பானின்னு சொல்லிகிட்டே வந்து இன்றைக்கி சப்பானின்னு ஆக்கிட்டாங்க. அப்போ இதை வந்து மாற்ற வேண்டிய ஒரு பெரும் போராட்டம் அவங்களுக்கு இருக்குது. அது என்ன பண்ண போகிறாங்க அது பார்த்துக்கலாம். ஆனால் எல்லா விஷயத்துலேயும் இப்படி ஒன்று சொல்லிகிட்டே இருக்குது. புதுசாக வந்து கிரியேட் பண்ணி சொல்கிறது. இப்போ வந்து காருக்குள்ளே திரிஷா இருந்தாங்க அப்படிங்கிறது, அதுக்கு எதாவது அவசியம் இருக்கா? திரிஷாவை பார்க்கணுன்னா வீட்டில் போய் பார்க்க போகிறாரு, எதுக்கு கேரவனில் கொண்டாந்து அவ்வளோ பேர் கூட்டத்துக்கு மத்தியில் உட்கார வச்சுக்கணும்? இந்த அடிப்படை அறிவு உள்ளவங்க யோசிப்பான்ல. சொல்கிறவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும், நம்ம சொல்கிறது பொய்ன்னு அவங்களுக்கும் தெரியும். ஆனால் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணுங்கிறதுக்காக சொல்கிறது. அப்புறம் வந்து அங்கே ஷூட்டிங் எடுத்தாங்க, 63 ட்ரோன் குறுக்கையும் நெடுக்கையும் பறந்துச்சுன்றாங்க. நாங்கள் எப்படிடா விஜயை பார்த்தோம்? குறுக்கையும் நெருக்கையும் ஈசல் மாதிரி பறந்துச்சுன்னா நாங்கள் எப்படி விஜயை பார்க்க முடியும்? அப்போ அது தப்புன்னு தெரியுது இல்லைப்பா. ஆனால் அதை யோசிக்க முடியாத அளவுக்கு அதை மண்டைக்குள்ளே திணிக்கிறாங்கல்ல. அப்போ இது ஒரு நெரேட்டிவ். அப்போ இந்த மாதிரி தினந்தோறும் ஒன்றா சொல்கிறது புதுசாக. இப்போ நேற்று ஒன்று பஸ்ஸில் அங்கேருந்து கூப்பிட்டு வரும்போது, இயற்கை உபாதை வந்தால் கூட நீ கீழே இறங்கக்கூடாது, நாங்கள் சொல்கிற இடத்துல தான் நிறுத்தணும், நாங்கள் சொல்கிற இடத்துல தான் இறங்கும். அப்படி யாராவது செய்வாங்களா? அப்படி ஒரு பேப்பரை கொடுத்து கையெழுத்து வாங்கினாங்கன்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ போகிறோங்க பஸ்ஸில், எவ்வளோ விரைவு பேருந்தாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், ஒரு ஆளுக்காக பஸ்ஸை நிறுத்தி பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதுதானங்க மனிதாபிமானம். பிரைவேட்லேயே நடக்குமே. ஆமாம். அப்போ இந்த 38 குடும்பத்தையும் 3 பஸ்ஸில் அவங்க எவ்வளவு சோகமான மனநிலையில் கொண்டு வராங்க. அப்போ கொண்டு வர்றவங்களுக்கு நீங்கள் இப்படிலாம் வந்து ஒன்றுக்கு வந்தால் கூட நீங்கள் இறங்கக்கூடாதுங்க அப்படின்னா யாராவது சொல்லுவாங்களா? சொல்லுங்கள். அப்போ அதை ஒருத்தர் கிரியேட் பண்ணுறாரு. அவ்வளோ மோசமான பயல்களடா அவனுங்க அப்படின்னு கேட்குறவனுக்கு தோணும்ல. இது மாதிரி தினந்தோறும் சொல்ல ஒரு கட்டத்தில் விஜய் வந்து இங்கே 2 பல்லு முளைச்சி கண்ணெல்லாம் அப்படி வச்சுட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடும் மனசு. அதுதான் இவங்களுக்கு வேணும். ஸோ அதுக்காக கிரியேட் பண்ணுறது. ஒரு கட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த கட்சியை பற்றி என்ன கதை வேணால் எழுதலாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா போஸ்ட் பண்ணிட்டே போகலான்ற மாதிரி. அப்படி இல்லைங்க, நடிகன் அப்படின்னா அவன் வந்து அறிவில்லாதவன், அவன் இந்த சமூகத்தால் ஒதுக்கப்பட வேண்டியவன் அப்படிங்கிற எண்ணத்தை ஆரம்ப காலத்துலேருந்து இங்கே உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம்னா எம்ஜிஆர் இப்படி எதிர்த்து நிற்பாருன்னு அவங்களுக்கு தெரியாது, நின்றுட்டார். அப்போ என்ன பண்ணுறது? எம்ஜிஆருக்கு அறிவு கிடையாது, எம்ஜிஆர் ஒரு முட்டாள் இப்படின்னு அந்த காலத்துலேயும் பேசியிருக்காங்க. அவரை வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அவரை வந்து மக்கள் மத்தியில் மாற்றிடணும்னு முடிவு பண்ணாங்க. அது நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. எம்ஜிஆரை எவ்வளோ திட்டினாலும் இந்த ஜனங்க சுற்றி நின்று பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கால்ற அவருங்கிற ஒரு எண்ணத்தை இவங்களே கிரியேட் பண்ணி விட்டாங்க. அப்போ 2 நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளர் மணி பேசியிருந்தார், ரொம்ப சிறப்பான பேச்சு. அதில் ஒரு சொல்கிறாரு, நீங்கள் வந்து விஜய்க்கு எதிராக பேசுகிறேன், விஜய்க்கு எதிராக ஒரு வேலையை பார்க்குறேன்னு பார்க்கவே பார்க்காதீங்க, அவரை கண்டுக்காமல் விட்ருங்க, அவரே போயிடுவார். நீங்கள் அவரை எதிர்த்து கண்டுக்கணும்,
அவரை காலி பண்ணணும்னு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவர் இன்னும் வளருவாருன்னு பப்ளிசிட்டியாக தான். ஆமாம், அதாவது நெகட்டிவ் பப்ளிசிட்டி நெகட்டிவாக நீங்கள் வந்து அவரை பற்றி பேச 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 அவர் வளர்ந்துட்டே இருப்பார். நீங்கள் கண்டுக்காதீங்கன்னு அதுதான் உண்மை. நீங்கள் அவர் மேலே சேறு வீசுகிறோம், சாணியை பூசுகிறோம், இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சி இவங்க பண்ணுறது எல்லாமே நெகட்டிவாக மாறிட்டே இருக்குது. அதனால் இது வந்து தினந்தோறும் இன்னும் கூட நிறையா வரும். இப்போ வீடியோவில் விஜய் வந்து உட்காந்து பேசுகிறார், இந்த மாதிரி அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு பேசினார். எனக்கே அதில் பெரிய கோவம், தலையெல்லாம் சீக்கிட்டு நல்லா வந்து ட்ரிம் ஆகி உட்காந்து பேசுகிறாரு. அதில் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை வாய்ஸில், அதெல்லாம் நானே பேசியிருக்கேன் நம்மகிட்டே சொல்லி. ஆமாம், ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, இதில் ஒரு கிளாரிட்டி கூட இல்லாமலா போடுவீங்க அப்படின்லாம் நானே பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் அதை ஏஐயில் கொடுத்து ஒன்று பண்ணுறானுங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, சாப்பிட்றாரு, வாயை துடைச்சிக்கிறாரு, இங்கே வச்சுக்கிறாரு, முகத்தில் டச் பண்ணுறாரு, இதெல்லாம் ஏஐயில் உருவாக்கி அதை இறக்குறாங்க. இப்போ பார்க்குறவனுக்கு என்ன தோணும், பாரு நல்லா உட்காந்து என்னத்தையும் தின்னுபிட்டு முகத்தை சோகமாக வச்சுட்டு இந்த ஆள் பேசுகிறார், கோவம் வரும்ல. அப்போ இதெல்லாம் வந்து இவங்க உருவாக்குறாங்க. அப்போ இன்னொரு குரூப்பு இந்த விஜய் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்களா, இது ஏ இது பொய், இது தப்பு, இதை புரிஞ்சுங்கன்னா அவன் ஒன்று இறக்குறான். இப்போ முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இணைய படை இருக்குல்ல, இது வந்து பல பேருக்கு ரொம்ப சோர்ந்து போயிருப்பாங்க, அடிக்க ஓடி போயிடுவாங்க. ஆனால் இவங்க வந்து வா பார்க்கலான்ட்டு திருப்பி அடிக்கிறாங்க, இறங்கி அடிக்கிறாங்க. அப்போ எவ்வளோ போய் சொன்னாலும் வந்து திருப்பி அடிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு வருது. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, காசு தான் இறக்கி ஒருத்தர் இமேஜை காலி பண்ணி தரமட்டமாக்கி ஓட விட்டுறணுங்கிறது தான் ஒரே நோக்கமாக இருக்குது. ஏன்னா அது அரசியலுக்கு இது தேவை. நான் என்ன சொல்கிறேன், ஒரு நாகரிகமான அரசியலாக அது இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நாம் பண்ணுறது நாளைக்கு உங்களுக்கு எதிராக வேற ஒருத்தம் பண்ண நடக்கலாம் இல்லையா? இப்போ இன்றைக்கி வந்து கேரவானில் திரிஷா இருந்தாங்கன்னு நீங்கள் கேஷுவலாக சொல்கிறீங்கல்ல, நாளைக்கு உங்கள் கட்சியில் ஒருத்தர் போகும்போது அந்த கேரவானுக்குள்ளே இவங்க இருந்தாங்கன்னு இவங்க ஒன்று சொல்லுவாங்கல்ல, அப்போ அதை மக்கள் நம்புவாங்கள்ல. நீங்கள் ஏன் அதை உருவாக்குறீங்க? ஒன்று சொல்கிறதுக்கு நீங்களே தூண்டுறீங்கல்ல. அப்போ நாளைக்கு அவன் நாம ஒரு போய் சொல்லுவோமேன்னு இறங்கினான்னு வைங்களேன், அது அசிங்கமான அரசியலாக மாறும். நல்ல நாகரிகமான அரசியல். தம்பி புதுசாக கட்சி ஆரம்பித்து வந்திருக்கீங்க, நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க, நியாயமாக கேள்வி கேளுங்க, சட்டையை பிடிச்சி உழுக்குங்க, தப்பே கிடையாது. ஆனால் இந்த தேவையில்லாமல் ஒன்று பண்ணுறீங்கல்ல, அது பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு கதையும் இருக்குது சார், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுடைய பையன் வந்து விஜய் கூட இருந்த ஒருத்தர் வந்து அடிச்சிட்டாரு, அவருடைய அஸ்டன்ஸை தாக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான கதைகள்லாம் வந்து இன்னமும் பேசுகிறாங்க. உண்மைத்தன்மை இருக்கா அதில், இல்லை இதுவும் அப்படியே போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது தானா? வேலை இல்லாத பைத்தியக்காரர்கள் உட்காந்து பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்காமலே கடந்து போயிடணும். இந்த டைட்டில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் வந்து ஒரு மூஞ்சி இருக்கும், அதுக்கு சில வாசகங்கள்லாம் போடுவாங்க, அப்படியே மாற்றிடணும். ஐயோ இவ்வளோ போய் சொல்லுவாண்டா இவன்ட்டு, புரியுதா உங்களுக்கு? இப்போ அதுக்கு என்ன அவசியம் வந்தது முதல்ல இல்லையா? அந்த பையன் வெளிநாட்டில் படித்த பையன். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ சில பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் என் உழைப்பில் வளர்கிறேன், வீட்டிலேருந்து 10 பைசா வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு உழைப்பாங்க. அந்த மாதிரி கேட்டகரி இவரெலாம். இப்போ நினச்சிருந்தா விஜய் சொல்லி ஏதோ ஒரு கம்பெனியில் உட்காந்து அழகாக ஒரு படத்தை எப்பயோ பண்ணிடலாம். ஆனால் என் முயற்சியில் இது நடக்கணும், யாரும் வந்து எனக்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த பையன். ஓகே. ஸோ அது வந்து இவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. அதுக்கு ஒரு கதை ஒன்று எழுதுகிறாங்க, வீடு பூந்து அடித்தார், சட்டையை பிடிச்சாரு அப்படின்ட்டு. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது. எங்கே இந்த அரசியலை கொண்டு போய் நிறுத்த போகிறாங்கன்னு தெரில. இதை பற்றிலாம் பேசும்போது சார், லாஸ்ட்டாக ஒரு கேள்வி ஒன்று என்ன அப்படின்னா, யார் யாரெல்லாம் விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைப்பாங்கன்னு நினச்சாங்களோ அவங்களாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க. பட் விஜய் அவர்கள் கூட இல்லை, திரு ஓபிஎஸ் அவர்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு டிடிவி தினகரன் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து சந்திச்சிருக்காங்க. இந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க? இதில் என்னென்னா, செங்கோட்டையன் அவர்களும் கூட இருக்கார், அதை மென்ஷன் பண்ண. செங்கோட்டையன் அவர்களும் அவங்கள சந்திச்சிருக்காரு தேவர் ஜெயந்தி நிகழ்ச்சியில். இது என்னென்னா எல்லாமே புறக்கணிக்கப்பட்டவர்களா இருக்காங்க. இதில் வந்து ஜாதி பலம்னு ஒன்று இருக்குது, அது வந்து அவங்கள வந்து காப்பாற்றணும்னு வைங்களா. அதை தாண்டி நீங்கள் அரசியல் ரீதியாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை இல்லையா? இப்போ ஓபிஎஸ்க்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருந்துச்சு ஒரு காலத்தில். அவர் வந்து என்னைக்கு வெளியில் போனாரோ அதே ஏடிஎம்கேவுக்கு எதிராக பல விஷயங்களை அவர் பண்ணாரோ அப்போவே வந்து பெரும்பாலும் ஏடிஎம்கே தொண்டர்கள் அவரை கைவிட்டாங்க. இன்றைக்கி எடப்பாடி வந்து ஒரு தனி மனித சக்தியாக வந்து நிற்கிறார் அவர். அப்போ என்ன தான் நீங்கள் உள்ளே பண்ணாலும் நான் வந்து நிற்பேன் அப்படின்னு அவர் வந்து நிற்கிறாரு. பல விஷயங்கள்
அவர் பேசுகிற அரசியல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ நெல் இந்த தஞ்சாவூரில் நடந்த சம்பவம், இந்த நெல் முளைச்சது, அந்த இதெல்லாம் பேசுகிறாரு அவர். இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, அதே மாதிரி ஒரு 10 சம்பவத்தை எடுத்து போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து உடனே புல்லரிச்சிடாதீங்க, இதெல்லாம் எடப்பாடி பீரியடில் நடந்தது அப்படின்னு. இன்றைக்கி அவர் என்னெல்லாம் பேசியிருக்கிறாரோ இதெல்லாம் அன்றைக்கி நடந்திருக்கு. ஆனாலும் இன்றைக்கி வந்து உட்காந்து அரசியல் பண்ணுறாருல, இந்த கெப்பாசிட்டி அவர் உட்காந்து பேசுகிறத கேட்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து அவர் ஒரு சரியான தலைவராக தான் அவர் இருக்கார். ஸோ அதனால் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியாக உருவாகி ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க. அது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு நமக்கு தெரில. பட் ஒன்று சேர்ந்துருக்குறாங்க. அதிமுகவை ஒன்றிணைப்போம்னு வேறு சொல்கிறாங்க. அதுதான் அதில் காமெடியாக இருக்குது. நீங்கள் ஒன்றிணைப்பவர்கள் ஏன் இப்படி ஒன்று சேர்ந்து கலகம் விளைவிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. பட் பார்ப்போம், அது அதிமுக என்ன போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். சார், இந்த டிவைட் இருக்குல்ல சார், டிடிவி ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், இவங்கெல்லாம் வந்து சரியாக சேராது, கோலிஷன் இல்லாதது வந்து தென் மாவட்டங்கள், அதாவது அதிமுகவினுடைய ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் திமுகவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை இல்லை ஒரு நல்ல ஓட் ஷேரத்துக்கு முன்னாடி இருந்ததை விட கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது ஓட்டை வந்து இவங்க பிரிப்பாங்க, அவ்வளோதான். இது வந்து திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கும். ஏடிஎம்கே வந்துடக்கூடாது, அவங்களுடைய ஒரே நோக்கம் அதுதான். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கங்கே இந்த சாதி ஓட்டுகளை பிரிக்கிறது, அது ரொம்ப தெளிவாக பண்ணுவாங்க. உங்களுடைய நேரத்துக்கும் பல்வேறு கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.